வணக்கம் மக்களே, நீங்க பார்த்திருப்ப சேனல் ஃபை சினிமா. நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு சினிமா அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி பத்தின ஒரு அப்டேட் பாத்திரலாம். அதாவது விஜய் சேதுபதியும் நடிப்புல இப்பதான் ரீசெண்டா விடுதலை பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 8 அவர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அடுத்ததா விஜய் சேதுபதி என்ன படம் நடிக்க போறாரு அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். அதாவது டைரக்டர் ஹரியோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி ஒரு புது படத்துல நடிக்க போறாராம். அந்த படத்தை நயன்தாராவோட ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நயன்தாரா தான் நடிக்கிறாங்களாம். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த 3 படத்துக்குமே மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதனால திரும்பவுமே 4வது தடவை சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த படம் எப்படி இருக்க போது, இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச அந்த 3 படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யா பத்தின ஒரு அப்டேட். சூர்யாவோட 44வது படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் மூணார், சென்னை அப்படின்னு சொல்லி நிறைய பிளேஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு. சொல்லப்போனா ஷூட்டிங்குமே இப்ப ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ இதுல என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் ட்ரீசர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதா இந்த படக்குழு பிளான் பண்ணிருக்காங்களாம். சோ இந்த படத்துக்கு என்ன மாதிரி டைட்டில் வைக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அடுத்த 3வது அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சங்கர் ராம் சரண் வச்சு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வர 2025 Jan 10 தான் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இப்பதான் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ்மே ஃபாரின்ல நடந்துச்சு. சோ அதுல படக்குழு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களாம். இந்த இதுல என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம் சேஞ்சர் படத்தோட பாட்டுக்கு மட்டுமே சங்கர் 92 கோடி செலவு பண்ணியிருக்காராம். என்னங்க சொல்றீங்க, வெறும் பாட்டுக்கு மட்டும் எப்படிங்க 92 கோடி செலவு பண்ணி ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படத்துக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருப்பாரு அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெங்கட் பிரபு இப்பதான் ரீசெண்டா விஜய் வச்சு கோட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. சோ இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் இப்ப அஜித் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியுமே சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சிவகார்த்திகேயன் வச்சு AGS நிறுவனத்து கூட ஒரு படம் பண்றதா தான் பிளான் பண்ணியிருந்தாராம். ஆனா அதுக்குள்ள விஜயோட கால் ஷீட் கிடைச்சனால நான் கோட் படம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அடுத்ததா சத்யஜோதி நிறுவனத்து கூடமே ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நான் அடுத்து எடுக்க போற படத்துல யாரு ஹீரோவா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையுமே ரீசெண்டா சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. ஒருவேளை இவர் சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பிளான் பண்ணியிருந்தால அந்த படத்தை தான் அடுத்து பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு. சோ வெங்கட் பிரபு அடுத்ததா என்ன படம் எடுக்க போறாரு, அந்த படத்துல யாரு ஹீரோவா இருக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இது மாதிரி சினி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் ஃபை சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.